இயேசுவின் குரலூழியம் வழங்கும் அனுதின மன்னா. நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். எப்ராஹிமை குறித்து வேதத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். எப்ராஹிமை குறித்து 33வது வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், எசேக்கியேல் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:9 நாம் பார்க்கும் பொழுது, எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். எப்ராஹிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். சிரேஷ்ட புத்திரன் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், வேதம் மிக அருமையை சொல்லுகிறது. எசேக்கியேல் 47:13 சிரேஷ்டபுத்திர பாகம் என்பது 2 மடங்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தில் அருமையானவர்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் நம்மை வைத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல, இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் இந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தின் நிமித்தம் இரட்டிப்பான ஒரு நன்மையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த அருமையான நல்ல நாளிலே ஒன்றை மாத்திரம் நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை அருமையானவர்களே, இந்த எப்ராஹிமுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், ரூபனே, நீ என் சிரேஷ்டபுத்திரன், ஆனால் நீ தண்ணீரைப் போல தளம்பினவன், நீ அதனை அடைய மாட்டாய். ஏனென்றால் தகப்பனுடைய மஞ்சத்தை அவன் கெடுத்து போட்டான். தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்து தகப்பனுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணினான். தகப்பனுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணினபடினால் அருமையானவர்களே, அவனுடைய அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விடுகிறான். ஆகையினால் இந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை இளைய குமாரனாகிய அருமையானவர்களே எப்ராஹிமுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்ராஹிமுக்கு கொடுக்கப்பட்டதினாலே அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். உண்மைதான் ஒரு பக்கம். ஆனால் இந்த ரூபன் செய்த தவறின் நிமித்தம்தான் இந்த இளையவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சில தவறுகளின் நிமித்தம், நம்முடைய சில அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய சில மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய சில கீழ்ப்படியாமைகளின் நிமித்தம், நம்முடைய மறைவான பாவங்களின் நிமித்தம், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே மனம் திறந்து தேவனோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யாத நிமித்தம் நாமும் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிற பொழுது, இந்த ரூபன் என்பவன் இஸ்ரவேலுக்கு பிறந்த சிரேஷ்டபுத்திரன். ஆகையால் இந்த ரூபன் இஸ்ரவேலுக்கு பிறந்த சிரேஷ்டபுத்திரனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் அப்படி செய்ததினாலே அவனுடைய ஜீவியத்திலே சிரேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழக்கிறான். அதே வேளையில் இந்த ரூபனுடைய வாழ்க்கையில் அவன் அப்படி இழப்பது இன்னொரு பக்கம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஈசாக்கின் குமாரனாகிய ஏசா சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி விற்று போட்டான் என்று ஆதியாகமம் 25:31-34 வசனங்களிலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஏசாவுக்கு பசி அதிகமாயிருக்கிறது. வேட்டையாடி போய் ஒன்றும் கிடைக்கவில்லை, சமைத்து சாப்பிட முடியவில்லை. இந்த சூழ்நிலையிலே அவனுடைய சகோதரனாகிய இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு, பயிற்றங்கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு பசிக்கிறது, கூழை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் நான் தர முடியாது என்று சொல்லுகிறான். ஆனாலும் நீ பயிற்றங்குழை கொடு என்று சொல்லி கேட்கிறான். நான் இந்த பயிற்றங்குழை உனக்கு கொடுத்தால்
உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு நீ கொடுத்து விட வேண்டும், விற்று போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, எவ்வளவு மேன்மையான அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை, ரெட்டிப்பான அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான நன்மையை ஒருவேளை அந்த பசிக்காக, அருமையானவர்களே, சந்தர்ப்ப சூழ்நிலையின் நிமித்தம் செய்கிற பாவங்களுக்காக, அக்கிரமங்களின் நிமித்தமாக, நம்முடைய வாழ்க்கையில் வாலிப மோகத்தின் நிமித்தம், வாலிப இச்சைகளின் நிமித்தம் சீர்கெட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக விற்று போட்டது நிமித்தம் அருமையானவர்களே, அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து அவன் திரிகிறவனாயிருக்கிறான். அவன் வேதனைப்படுகிறவனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் இழக்கிறான். தகப்பனிடத்தில் போய் கேட்கிறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கவில்லையா? இல்லை, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டு விட்டான். உன்னுடைய சகோதரன் பெற்றுக்கொண்டு விட்டான். ஆகையினால் நான் உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வதிக்கிறதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஜாக்கிரதையோடு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ளாவிட்டால் அருமையானவர்களே, நிச்சயமாகவே எப்படி இந்த ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டானோ அதே போல நாமும் விற்று போட வேண்டிய சூழ்நிலை வரும். எப்படி இந்த ஏசா சந்தர்ப்பத்தின் நிமித்தம், சூழ்நிலையின் நிமித்தம் தன்னுடைய குறைகளை உணர்ந்து, அவன் வேதனைகளை உணர்ந்து, அவன் தேவனண்டை திரும்பாமல் அவன் இதை விற்று போட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது தேவன் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே அருமையானவர்களே, கணவன் மனைவிக்குள்ளே வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதே போல அவர்கள் கொடுத்திருக்கிற கர்ப்பத்தின் கனிகள் கர்த்தரால் வரக்கூடிய ஒரு சுதந்திரம், ஆசீர்வாதம் ஆனபடினால் அந்த சுதந்திரத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த ஒரு மனதையும் ஒற்றுமையையும் சாத்தான் இன்றைக்கு கெடுத்து சேஷ்டபுத்திராவாக ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்குள்ளே இழந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இழந்து வேதனைப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4:22 ஈசாக்கின் குமாரனாகிய இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்டபுத்திரன் ஆம் என்று அங்கே அறிவிக்கப்படுகிறது. முதலில் அருமையானவர்களே ஏசா இருந்தான். இப்பொழுது அந்த ஸ்தானத்திலே அருமையானவர்களே இப்பொழுது இஸ்ரவேல் வந்துவிட்டான், அவனுடைய சகோதரன் வந்துவிட்டான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனபடினால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருவர் பறித்து செல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொருவர் மூலம், நம்முடைய தவறான செய்கைகளின் மூலம், தவறான ஆலோசனைகளின் மூலம், மறைவான நம்முடைய பாவங்களின் மூலம் அருமையானவர்களே அது மற்றவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. இதை நினைத்து அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அதை ஒரு நாளும் நாம் சொல்ல வேண்டாம். அப்படி நாம் சொல்லி முறுமுறுக்கவும் வேண்டாம். தேவனை நாம் துக்கப்படுத்தவும் வேண்டாம். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலே சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாயிராதேயுங்கள் என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான சீர்கேடுகள் காணப்படுகிறது. ஆகையினாலே நம்முடைய மறைவான பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான சில சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையின் மகிமையை, நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையை, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை, நம்முடைய வாழ்க்கையின் ஆரோக்கியத்தை, நம்முடைய வாழ்க்கையின் சமாதானத்தை, நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை, நம்முடைய வாழ்க்கையின் சுகத்தை, அருமையானவர்களே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற ஒருமன ஒற்றுமையை இழக்கச் செய்து விடுகிறது. ஆகையினால் அவ்விதமாய் நாம் இராதபடிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அருமையானவர்களே வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது இந்த எப்ராஹீமும் அநேக விதமான தவறுகளுக்கு உடன்பட்டபடியினால், இந்த எப்ராஹீம் அநேக விதமான பாவங்களுக்கு உட்பட்டபடியினால் அருமையானவர்களே அவனுடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே அந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்புக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரம்
கொடுக்கப்பட்டது என்று 1 நாளாகமம் 5:1 நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இளையவன் தான் எப்ராஹிம், ஆனால் இளையவனை விட மூத்தவன் தான் யோசேப்பு. இப்போ யாருக்கு வந்து விட்டது? அலட்சியம் பண்ணினதினாலே பாவ செயல்களுக்கு இந்த எப்ராஹிம் உடன்படாது இருந்தால், விக்கிரக ஆராதனைக்கு உடன்படாது இருந்தால், வேசித்தனங்களுக்கு உடன்படாது இருந்தால், இரகசிய பாவங்களுக்கு உடன்படாது இருந்தால், அருமையானவர்களை தேவையில்லாத அநேக விதமான பொல்லாத வழிபாடுகளுக்கு உடன்படாது இருந்தால், பொல்லாத செய்கைகளுக்கு அருமையானவர்களே அறிவீனமும் புத்தியினமும் தேவன் கொடுத்த ஆலோசனையெல்லாம் தள்ளிவிட்டு மதிகேடாய் நடந்தது நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போய் சேர்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேலின் குமாரன் யோசேப்புக்கு சேஷபுத்திரமாக சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த சேஷபுத்திரமாக சுதந்திரத்தை அருமையானவர்களே இந்த எப்ராஹிமும் ஒழுங்காய் பயன்படுத்தவில்லை. அவன் ஒழுங்காய் அவனுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளவில்லை. அதனாலே தான் அவ்வளோ வேதனையான ஒரு காரியம், அவ்வளோ வேதனையான ஒரு துக்கம், அவ்வளோ வேதனையான ஒரு பிரச்சனை. ஆம் அருமையானவர்களே, எப்ராஹிம் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி காணப்பட்டது நிமித்தம் மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருந்தது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்ற அந்த எப்ராஹிம் அதை இழந்து விடுகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சங்கீதம் 94:14 நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தர் தமது சுதந்திரத்தை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை அலட்சியம் பண்ணாமல் இருப்பீர்களானால் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆம், ஆகையினாலே தான் ஆதியாகமம் 28:15 அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நாமும் அவர் சொன்ன வாக்கின்படி, சொன்ன வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், மற்றவருக்கு முன்பாக சாட்சியாய் காத்து கொள்ளுதல், நம்முடைய மனசாட்சியிலே, ஆவியிலே, எல்லாவற்றிலேயும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் நாம் கைவிடப்பட மாட்டோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான அந்த நல்ல வேளையிலே எப்ராஹிம் என் சேஷ்டபுத்திரனாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை எப்ராஹிமுக்கு கிடைத்தது. ஆனால் எப்ராஹிமுக்கு கிடைத்தும் அதை எப்ராஹிம் அவனுடைய வாழ்க்கையிலே தவறான காரியங்கள் அநேகவற்றிற்கு உடன்பட்டபடியினால் அவனுடைய அந்த சேஷ்டபுத்திர பாக ஆசீர்வாதம் அருமையானவர்களை யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. ஆம், அதே போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம், அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்குமானால் அவைகளை உணர்ந்து நான் எது நிமித்தம் இது இப்படி சம்பவித்தது என்று சொல்லி நாம் கர்த்தரண்டை கண்ணீர் விடுவோமானால், கர்த்தரண்டை மனம் கசந்து நாம் அழுவோமானால், கர்த்தரண்டை மனம் கசந்து அழுது நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமானால் கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆம், பேதுரு மனம் கசந்து அழுதான், அவனை வல்லமையாக எடுத்து தேவன் பிரயோஜனப்படுத்தினார். தாவீது மனம் கசந்து அழுதான். அருமையானவர்களே, அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய ஜீவியத்திலே அவன் இழந்த யாவையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அதே போல ஆம், நீங்கள் இழந்திருக்கிற யாவையும் திரும்ப பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய், கீர்த்தியாய், புகழ்ச்சியாய் இந்த ஆண்டிலே வாழ வளர செழிக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.